எந்த மூவி பெட்டராக இருக்கோ அதுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க. சின்ன வயசுலேருந்தே தலை ஃபேனாக இருக்கேன். சொப்புல சோஜா கப்புல பாயாசம் இவனுக்கு குத்துருவாங்க. இட்லி கடையும் தலையோட குட்பேட்லையும் வருது. இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க? தலையோட மூவிக்கு தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் எப்பயுமே. இப்போ ஏன்னா தலையும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து வேறு ட்ராக்கில் போயிட்டார். இப்போ வரும் ரீசெண்டாக இப்போ மூவிஸே வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டார். அதனால் முன்னாடி வந்து விடாமுயற்சி கூட அவ்வளோ அந்த அளவுக்கு விடாமுயற்சி வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு. ஆனால் வந்து தேட்டரில் வந்தது வந்து வேறு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது எதுவும் இல்லை. அது ஒரு சாங்குக்காக பார்த்தோம் மூவி, அவ்வளோதான். இட்லி கடை சட்னி கடை நம்ம தலை தான் எப்பயுமே, புரியுதுங்களா? தலை தான், தள்ளிக்கோசம் தான் அந்த இட்லி கடை சட்னி கடை வருது. அதனால நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்ம தலை வராரா, அதுதான் நம்ம வெயிட் பண்ணுறோம். அதுக்கு ஒரு கோசம் தான், புரியுதுங்களா? நம்ம தலை தான், அஜித்து தான், தனுஷ் தான். அதை பார்த்துக்கலாம். அதெல்லாம் மொக்க கதை நம்மளுக்கு தேவையில்லை. அந்த சப்ஜெக்ட்டு தலைன்றது வராரா, அதுதான் அந்த தலை மட்டும் தான் நம்மளுக்கு வேணுமே, புரியுதுங்களா? அதாங்க, யார் கஷ்டமே இல்லைல்ல. அவர் ஒண்டியாக வராரு. ஒரு மெக்கானிக் உடம்பு அடிபட்டு அவர் பயங்கரமானவர். அவர் மாரி ஒரு கிளேடி யாருமே இல்லை. தன்னம்பிக்கையெல்லாம் வந்தாப்பல்ல ரேஸ் பயங்கரம். அந்த ஆள் இப்போ கூட பாரு எங்கள் தலைவர் பயங்கரமாக. ஆமாம், 3 ப்ரைஸு கொடி தமிழ்நாட்டு கொடி தான். யார்? இந்தியா கொடி தான். நினச்ச மாதிரி வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறோம். ட்ரீசர் பார்த்தீங்களா? இல்லை, பசங்க ஸ்டேட்டஸ் தான் பார்த்தேன். ஃபுல் ட்ரீசர் நான் பார்க்கல. இப்போ ரெண்டும் எந்த மூவி பெட்டராக இருக்கோ அதுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எல்லாமே வந்து லோயர் லெவல் மூவி தான் வந்து குடும்பஸ்தான் அந்த மாதிரி மூவிஸ் தான் வந்து நல்லா போயிட்டுருக்கு. நம்ம பெரிய ஹீரோன்னு பார்க்க வேணாம். எந்த ஸ்டோரி நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை பார்க்க வேண்டியது. மனுஷை விட தலை தான் பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே தலை ஃபேனாக இருக்கேன். தளபதி அந்த லெவலில் இருக்கேன். விவேகம் நல்லா பிடிச்சிருந்தேன். பழசாக இருந்தாலும் அது எப்போ டிவியில் வந்தாலும் பார்ப்பேன். ஒரு மாதிரி ஆக்ஷன் ஃபிலிம் தான் சொல்கிறாங்க, பார்க்கலாம். ரெண்டுக்குமே என்ன ஒரு ஆக்ஷன் நடக்குதுன்னு அப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தலைப்படத்தோட ட்ரீசர் பார்த்தீங்கன்னா குட்பேட்லி ட்ரீசர் நல்லா இந்த வாலியோட ரெஃபரன்ஸ் காட்டியிருக்காங்க, தீனா காட்டியிருக்காங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? அது 2 படமே நல்லா இருக்குது. நல்ல படம். இப்போ பில்லா இருக்குது. ஆமாம், பில்லா நல்ல படம் தான். பில்லா ரஜினி படத்தோட ரீமேக் தானே. லுக் நல்லா தானே இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும் அவருக்கு? ஆமாம், அவர் இன்னமும் எங்கே தான் இருக்கார். என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் தளபதி தான். ஐயா, இட்லி கடை வந்துல்ல, அவங்க சட்னி தயாரிக்கிறதுக்குள்ளேயே நம்ம வந்து போயிடும் முன்னாடி. இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. சொப்புல சோஜா கப்புல பாயாசம் இவனுக்கு குத்துருவாங்க, சரிங்களா? நம்ம தலை வந்து தலைக்கிட்ட எவனா வச்சுக்கவே முடியாது. அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் சொன்னாங்க. நம்ம சூப்பர் ஸ்டாரை உக்காந்துட்டாப்பல, அவருக்கு லாஸ்ட் ஆகிடுச்சு. அதனால உக்காந்துட்டாப்பல. லாஸ்ட்னால வயசாகிடுச்சு. அது இருந்தாலும் எடுக்கிறாப்பல, அது வேற. ஆனால் நம்ம தலையை மாரி அவங்க சொல்கிறீங்க பார்த்தியா, இட்லி கடை வருது சட்னி கடை வருதுன்ட்டு, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இப்போ வர படம்லாம் நம்ம தலைக்கிட்ட. நான் தலையோட படத்துக்கு தானே வெயிட் பண்ணுறேன். நான் தலைனா ரொம்ப பிடிக்கும். முன்னாடிலேருந்து எல்லா படமும் பார்த்துட்ருக்கிறேன். இப்போ விடாமுயற்சியும் தேட்டரில் போய் பார்த்துட்டு வந்தோம். நல்லா தான் இருந்தது. ஒரு தலை ஃபேனாக பார்க்கலாம். ஓகே, தலையை பார்க்குறக்காண்டி படத்துக்கு போயிருந்தோம். இங்கிலீஷ் படம் ஸ்டோரி மாதிரி இருந்தனால இங்கே உள்ளவங்களுக்கு அது பிடிக்கல. அதனால் கொஞ்சம் பேட் கமெண்ட்ஸ்லாம், பேட் ரிவ்யூ வந்துட்டு இருந்தது. பட்டு இப்போ வந்து குட் பேட் ஆக்லியில் தலையோட ஓல்டு லுக்கு, அப்புறம் பில்லால் காட்டின மாதிரி எல்லாரோட மாஸ் லுக்கு எல்லாமே காட்டியிருந்தாங்க. ஐயா பயங்கரமாக இருக்குது. ட்ரெஸ்ஸிங்கே பார்த்தோன்னே வச்சுக்க அந்தருவேப்பா. நானே ஜர்க் ஆகிட்டு என்னடா இது பவுன்சல் ஆகுதாடா, சோகடா சொப்புல சோஜா போடுற அவருக்கு. ஐயா பயங்கர உண்மையாலுமே மாங்காய் தங்கம்மா காட்டுறாப்பல்ல இப்படி ஆளுமா டோலுமா பயங்கர. எப்பா உண்மையாலுமே சொல்கிறா, தலைக்கிட்ட வச்சுக்க முடியாது. ஏன்னு தெரியுமா? அவர் தன் நம்பிக்கையெல்லாம் வராப்பல்ல. அதனால எல்லாருமே உயர்த்துவாங்க. எல்லாருமே தலைன்றதில்ல, அது எப்பயுமே தலைக்கு நின்று. இந்த இட்லி கடை சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த இட்லி கடை அவன் ரோட்டு ஓரம் போகிறானா, வீட்டு உள்ளே போகிறானா, நம்மளுக்கு தேவையில்லாது. நம்ம தலைக்கிட்ட யாரும் வச்சுக்க முடியாது. தலைக்கிட்ட அவங்க படம் ஓடாது, வேலைக்கே ஆகாது, சரிங்களா? தலைக்கிட்ட யாரும் மோதவே முடியாது, சரிங்களா? நானே ஒரு தளபதி ஃபேன் தான். கேரளாவில் இருக்குன்னா மிக்கவாசி பேரும் தளபதி ஃபேன் தான் இருக்கும். நாங்கள் தலை மூவி பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அதனால் தலை மூவிக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கடைசி ராயன் மூவி தான் தனுஷோட பார்த்தேன். அது மொக்கா அந்த இட்லி கடைலாம் அந்த ரோட்டுக்கு ஓரத்தில், அந்த வீட்டு ஓரத்தில் போட சொல்லுங்க, சரிங்களா? அவங்கள வேலைக்கே ஆகாது. தலைக்கிட்ட மோதவே முடியாது. என்னன்னா அது உண்மையாலுமே சொல்கிறேன், தலை ஃபேன்ஸு தானே. நாங்கள் தானே அதிகமாக இருப்போம். அதுக்கு தலைக்கோசம் தானே நான் அப்போத்துலேருந்தே இருக்கிறாப்பல தலை. அவருக்கோசம் நாங்கள் எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறோம் சொல்லுங்கள். நான் ஒரு ஆளா, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. தலைக்கோசம் நீ என்ன அவங்க கருத்தை இப்போ பேசி நிற்கிற. எனக்கு தலை தான்,
புரியுதா? எங்கள் தலையை மிஞ்சி எதுவுமே இல்லை. தலை வந்தால் நின்னா போதும் மஜா. தலை இப்படி சும்மா இப்படி கையை காட்டினாலே போதும். அந்தமாரி நாங்கள் ரசிகருங்க, நாங்கள் விரும்புவோம். அவர் எப்படி வந்தாலும் சரி. தலை இப்போ பார்த்துல சும்மா ஒரு பவுன்ஸை வச்சுன்னு போட்டு வருவார் டமால்ன்ட்டு ஒன்று போட்ட ஒன்று எப்படி இருக்குது பவுன்ஸுக்கு இன்சனா. அவர் பண்ணுற ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்குது, சும்மா இப்படி சிம்பிளாக இப்படி நிற்பார் கண்ணாடியை போட்டுன்னு. தலை படம் தான். லாஸ்ட் டைம் என்ன படம் வந்தது? விடாமுயற்சி படம் தான். அந்த படம் லாஸ்ட் டைம் கூட அழகாக இதோ வரல, சக்ஸஸ் ஆகுதோ வரல. அதனால தான். ஆனால் லாஸ்ட் டைம் நம்ம தனுஷ் கூட ராயன் வந்தது, அது இப்போ டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு. 3வது படம் அவரோட டைரக்ஷனில் அவர் நடிக்கிறது. அதனால் அதுக்கும் வெயிட் பண்ணுறது தான். 2 படத்தில் எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் தலை தான் நமக்கு. தனுஷ் ஃபஸ்ட்டு ராயன் வந்து கொஞ்சம் இதாக இருந்தது, கொஞ்சம் ஆக்ஷன் இருந்தது. இந்த படம் எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கலாம். இதுவும் ஸோ அது இப்போ உள்ள எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதில் எல்லாம் போய் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். டீசர்லேயும் பார்த்தோம் 2-3 லுக்கெலாம் இருந்தது. அது எந்த லுக்கு ஏற்கனவே பில்லா லுக்கெலாம் கட்டியிருந்த மாதிரி இருந்ததுனால மாசாக இருக்கும்னு யோசிக்கிறோம் ப்ரோ. ஸோ பட் ஆனால் நிலவுக்கு என்னடி கோமன் படம் பார்த்துருந்தேன், ஓகேவாக இருந்தது. டேரக்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படமும் சூப்பராக இருந்தது ப்ரோ. ஃபைன். தட்ஸ் ரெண்டுமே பார்க்கலாம் ப்ரோ. அது பார்த்துட்டு 2வது போய் இது பார்க்கலாம் ஃப்ரீயாக இருந்தேன்.